இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 2023 ஏலெவல் ஐசிடி இஆர் டயக்ராம். 2023 இஆர் டயக்ராம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், இந்த வருஷம் வந்து எப்பயுமே எல்லாருக்கும் தெரியும் இஆர் டயக்ராம் 9வது கேள்வியாக வந்துட்டு இருக்குது. இதில் பாருங்கள், மாணவர்கள் இலகு கருதி அவன் என்னென்ன என்டிடி அவங்களுக்கு வரணும்னு சொல்லி அவன் நேரத்துக்கே முதலாவதே தந்துட்டான். பாருங்க, அலுவலகத்தின் பிரிவுகளையும் அலுவலர்களையும் பணிகளையும் முகாமை செய்வதற்கு பயன்படுத்த எதிர்பார்க்கும் ஒரு தரவுத்தளத்தை காண பின்வரும் தேவைகளை கருது. இப்போ இதில் நம்ம விளங்கிக் கொள்ளணும், டிவிஷன்ஸ் பிரிவுகள்னு சொல்லி ஒரு என்டிட்டியும், ஆஃபீஸர்ஸ் அலுவலர் அப்படின்னு சொல்லி ஒரு என்டிட்டியும், டாஸ்க் பணிகள் அப்படின்னு சொல்லி ஒரு என்டிட்டியும் வரப்போகுது. இதை வச்சு தான் இப்போ உங்களோட இந்த கேள்வியை கொண்டு போகிறாங்க. இப்போ நான் முதலாவது ஒரு பந்தி எடுத்து போட்டு செஞ்சிருங்க. பாருங்க, அலுவலகம் பல பிரிவுகளை கொண்டுள்ளது. ரைட், இப்போ பாருங்க, ஒரு அலுவலகத்தை பற்றி கேட்கலாம். அது வந்து ஒரு பல பிரிவுகளை கொண்டுள்ளது. ஒவ்வொரு பிரிவும் ஒரு தனியான பெயரை கொண்டுள்ளது. இப்போ பாருங்க, நமக்கு பிரிவு அப்படின்னு சொல்லி ஒரு என்டிட்டி வருது. இதில் சிலர்கள் யோசிக்கலாம், அலுவலகம்னு சொல்லி ஒரு என்டிட்டி வரலாமா இல்லையா சொல்லி. வரலாம், ஆனால் அவன் நேரத்துக்கு கேள்வியில் தந்துட்டா பிரிவு, ஆஃபீஸர்ஸ், டாஸ்க் அது 3 தான் இருக்குன்னு சொல்லி நேரத்துக்கு கேள்வியில் அவன் தந்துட்டான் உங்களுக்கு. அதை வச்சு தான் கதைக்கிறான். அதால் இந்த அலுவலகம் வருமா இல்லையான்னு சொல்லி யோசிக்க தேவையில்லை. நேரத்துக்கு இந்த இது 3ம் தந்ததால் அதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இதில் பிரிவு, அலுவலகம் பல பிரிவுகளை கொண்டுள்ளது. ஒவ்வொரு பிரிவும் ஒரு தனியான பெயரை கொண்டுள்ளது. இப்போ நமக்கு பிரிவுன்னு சொல்லி ஒரு என்டிட்டி வரப்போகுது. பிரிவு அதில் பாருங்கள், அதுக்கு தனித்துவமாக அடையாளம் படுத்தப்படுறது நம்ம படிச்சிருக்கோம். தனித்துவமாக அடையாளம் படுறதுக்கு அந்த பண்புக்கு கீழே ஒரு கோடிட்டு காட்டுவோம். அதில் அவங்க ஒரு தனியான பெயரை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம அதை ஒரு தனித்துவமாக அடையாளப்படுத்தி காட்டுவோம். அடுத்தது பாருங்க, ஒரு பிரிவு பல இடங்களில் அமைந்திருக்கலாம். ஒரு பிரிவு இடங்களில் அமைந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு லொக்கேஷன் அப்படின்னு வந்திருக்கு. இதில் பல அப்படின்னு சொல்லி ஒன்று வந்ததால் நமக்கு இங்கே பட்பெருமதி பண்பு வருது, மல்டிவலி. ஓகே, விளங்கி தானே? அப்போ நம்ம இதை எப்படி காட்டுவோம்? ரைட், 2 வட்டம் போட்ட ஒரு பண்பாக காட்டுவோம். என்று சொன்னால் இதில் பட்பெருமதி வருது. அதுக்கு பிறகு பாருங்க, ஒரு பிரிவு பல பணிகளை கையாளுகின்றது. ஒரு பிரிவு பல பணிகளை கையாளுகின்றது. ரைட், இங்கே பணி நம்ம நேரத்தை பார்த்த மாதிரி பணிகள் அப்படின்னு சொல்லி பணின்னு சொல்லி ஒரு என்டிட்டி வருது. இப்போ இதில் வந்து நீங்கள் டிவிஷன் சொன்னால் இதில் ஒரு பிரிவு ஒன்று தமிழ் மீடியமாக பிரிவு அப்படின்னு எழுதுவீங்க. இது பிரிவோட நேம். இது வந்து எழுதுவீங்க என்னன்னு சொல்லி இடம்னு சொல்லி எழுதுவீங்க. அது மல்டிபிளிட்டாக காட்டுவீங்க. இப்போ பாருங்கள், பணிகள் டாஸ்க்குன்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு என்டிட்டி வரப்போகுது. தொடர்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு பணிக்கும் ஒரு தனியான இலக்கமும். அப்போ ஒரு பணிக்கு தனியான ஒரு இலக்கம் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறான். அடுத்தது வந்து அது தனியான இலக்கம்னு சொன்னால் நம்ம எப்படி காட்டுவோம்? தனித்துவமாக அடையாளப்படுத்தி காட்டுவோம். ரைட், இதில் நேரத்துக்கு ஒரு பிரிவு பல பணிகளை கையாளுகின்றன்னு சொன்னால், ரைட், ஒரு பிரிவு பல பணிகளை கையாளுகின்றது. அப்போ இதில் 1 to many வரும். ரைட், இப்போ பார்ப்போம். இதுக்கு ஒரு தனியான எண் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். பணிக்கு தனியான ஒரு இலக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ரைட், மேலும் அப்போ அடிக்கோடு போட்டு காட்டுவோம். ரைட், மேலும் போனால் ஒரு பெயரும் அப்பணி அந்த பிரிவுக்கு குறித்தொதுக்கப்பட்ட திகதியும் உண்டு. ரைட், அடுத்தது பாருங்கள், ஒரு பெயரையும் விடுங்களேன். ரைட், அடுத்தது பாருங்கள், அப்பணி அந்த பிரிவுக்கு. இந்த இடத்துல பாருங்கள் 2 விஷயம் கழிக்கிறான். பணி, பிரிவு. இடத்துல பாருங்க, பணி, பிரிவு. இப்போ நம்ம விளங்கி சொல்லணும்னு சொன்னால் 2 என்டிட்டியை வச்சு கதைச்சி ஒரு பண்பு தாரன்னு சொன்னால், 2 என்டிட்டியை வச்சு கதைச்சி ஒரு பண்பு தாரன்னு சொன்னால் அது பங்கீட்டு பண்பாக இருக்கும். இது எல்லாருக்கும் தெரியுமா? 2 என்டிட்டியை வச்சு கதைச்சி உங்களுக்கு ஒரு பண்பு தாரன்னு சொன்னால் அது கட்டாயம் பங்கீட்டு பண்புக்குள்ளே வரப்போகுது. இப்போ பாருங்கள், அப்பணி அந்த பிரிவுக்கு குறித்தொதுக்கப்பட்ட திகதியும் உண்டு. இந்த பணி வந்து இந்த பிரிவுக்கு எப்போ டிவைட் பண்ணி கொடுக்குறான்
அப்படின்னு சொல்லி ஒரு திகதி இருக்குது. நம்ம இதைத்தான் சொல்லுவோம் பங்கீட்டு பண்பு. அது வந்து எங்கே வரும்? ரிலேஷன்ஷிப்போட நம்ம காட்டுவோம். வழங்கப்பட்ட திகதி அப்படின்ட்டு தமிழில் எழுதலாம். இதில் டாஸ்க்குக்கு பணியும் பணி இலக்கம் பணி பெயர் அப்படின்னு எழுதுங்க தமிழ் மீடியம் வாங்க. ரைட், தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு அலுவலர், இப்போ அலுவலர் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக என்டிட்டி இப்போ வருது. ஒவ்வொரு அலுவலரினதும் பெயர் முதற் பெயரையும் இறுதி பெயரையும் கொண்டுள்ளது. முதற் பெயரையும் இறுதி பெயரையும் கொண்டுள்ளது. ரைட், இப்போ வந்து நமக்கு காம்போசிட் அட்ரிபியூட் வருது பாருங்க. காம்போசிட் அட்ரிபியூட், காம்போசிட் அட்ரிபியூட் வந்து எப்படி காட்டும்? ஒருங்கு சேர்ப்பு பண்புன்னு சொல்லுவோம் தமிழில். ரைட், இதில் வந்து அவரோட பெயர் வந்து முதற் பெயர் இறுதி பெயர் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிகிறது. ரைட், காம்போசிட் இப்போ வந்து ஆஃபீஸர்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு பண்பு அது ஒரு என்டிட்டி வருது. ரைட், அதுக்கு வந்து நேம் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்பு தந்து அந்த பண்பு எப்படி தரோம்? முதற் பெயர் இறுதி பெயர் அப்படின்னு சொல்லி தரோம். அப்படின்னா நமக்கு என்ன விளங்குது? இங்கே ஒரு காம்போசிட் அட்ரிபியூட்ஸ் ஒன்று வருது அப்படின்னு சொல்லி முதற் பெயர் இறுதி பெயர் இப்படி காட்டும். ரைட்டா? ரைட், மேலும் என்ஐசி தேசிய அடையாள அட்டை இலக்கம் முகவரி தொலைபேசி இலக்கம் என்பன சேமிக்கப்பட வேண்டும். என்ஐசி இலக்கம் முகவரி தொலைபேசி இலக்கம். ரைட், இந்த இடத்துல தான் நிறைய பேர் பிளவுறது என்னன்னு சொன்னால், தேசிய அடையாள அட்டை இலக்கம் வந்து எல்லாருக்கும் தனித்துவமாக வழங்கப்படுற ஒன்று. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்த என்ஐசி நம்பர் வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு வருமா? இல்லை, அது வந்து ஒரு தனித்துவமாக அடையாளப்படுத்தப்படுறது. இப்போ நம்ம நாட்கள் என்ன செய்யறது? சும்மா என்ஐசின்னு மட்டும் போட்டுட்டு இருந்துடுறது. ஆனால் நல்லா தெரியும் நமக்கு, அவன் பேப்பரில் தரல அது தனித்துவமாக அடையாளப்படுத்தப்படலைன்னு சொல்லி நமக்கு தெரியும் என்ஐசி நம்பர் வந்து எல்லாருக்குமே தனித்துவமாக அடையாளப்படுத்தப்படுற உண்டு. அதுக்கு கட்டாயம் கோடு போட்டு காட்டுவோம். அதோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் கதைக்கலாம். ரைட், நம்ம இதுக்கு முன்னால் செஞ்ச பாஸ் பேப்பர்லாம் பார்த்துருக்கோம். சில ஃபோன் நம்பருக்கு ரெண்டு வட்டம் இப்படி போட்டு காட்டிருப்போம். அது அவன் கேள்வியில் கதைச்சிருக்கிறான் அந்த ஃபோன் நம்பர் பல தொலைபேசி இலக்கங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி எக்ஸாம் பேப்பரில் கதைச்சிருப்பான். ஆனால் இந்த இடத்துல பல தொலைபேசி இலக்கம் இருக்குதா இல்லைன்னு சொல்கிறானா? இல்லை. அதனால் எங்கே யோசிக்கிற இல்லை, இதுக்கு ரெண்டு, அதாவது மல்டிவெலி அந்த அட்ரிபியூட்ஸை காட்டுறதா அப்படின்னு சொல்லி இல்லை. இவன் பல கதையே இங்கே கதைக்கல. அதனால் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி தனி ஒரு பண்பை மேலும் பார்ப்போம். ஓர் அலுவலர் ஒரு பிரிவுக்கு குறித்தொதுக்கப்படுவார். ஓர் அலுவலர் ஒரு பிரிவுக்கு குறித்தொடுக்கப்படுவார். ரைட், அலுவலருக்கும் ஒரு பிரிவு டிவிஷனுக்கும் இடையில இப்போ ரிலேஷன்ஷிப் வைக்கலாம். ஓர் அலுவலர் ஒரு பிரிவுக்கு குறித்தொதுக்கப்படுவார். இப்போ நம்ம அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால், அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அலுவலர் வேலை செய்கிறார். அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்குள்ள அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆளாக இருப்பார். அந்த இடத்துல வேறு வேறு பிரிவுகள் இருக்கான்னு சொல்லுங்களேன். அப்போ ஒவ்வொருனுக்கும் ஒரு ஆஃபீஸர் ஒரு அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டை ஒரு ஆள் இருப்பார். ஆனால் அந்த அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு ஆஃபீஸர்ஸ் மாதிரி எத்தனை ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க? நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அப்போ அதுக்கான தொடர்பு ஒன் டு மெனி வரும். ஒரு அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் பல ஆஃபீஸர்ஸ் வேலை செய்வாங்க. ஒரு ஆஃபீஸர்ஸ் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்வார். அதே அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் பல ஆஃபீஸர்ஸ் மாதிரி வேலை செய்வாங்க. ரைட்டா? ரைட், மேலும் பார்ப்போம். எனினும் அவர் அதே பிரிவினால் கட்டுப்படுத்தப்படாது. எனினும் அவர் அதே பிரிவினால் கட்டுப்படுத்தப்படாது பல பணிகளை பணியாற்றலாம். இப்போ ஆஃபீஸருக்கும் ஒரு பணிக்கும் இடையிலான தொடர்பாக வைக்கலாம். அவர் அதே பிரிவினால் கட்டுப்படுத்தப்படாத பல பணிகளை பணியாற்றலாம். பாருங்க, இப்போ ஆஃபீஸருக்கும் டாஸ்க்குக்கும் இடையில அவன் இதில் அவர் பல பணிகளை பணியாற்றலாம். இப்போ பாருங்க, பணி ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் எடுத்துன்னு சொன்னால் அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் டிசைனிங் டெவலப்மெண்ட்னு சொல்லி பல பணிகள் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் பல வேலைகள் இருக்குது. இப்போ ஒரு ஆஃபீஸர் வந்து டெவலப்மெண்ட் செஞ்சால் ஒரு ஆஃபீஸர் டிசைனிங் செய்கிறார். இப்போ இந்த அவன் கதைக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ டிசைனிங் செய்கிறாலும்
அவருக்கு விருப்பமான, அதாவது அவருக்கு விருப்பமாக இருந்தால் அவர் டெவலப்பிங்கை செய்யலாம். அதாவது வரையறுக்கப்படாத அந்த விஷயம் கதைச்சிருக்கலாம் பாருங்க. கட்டுப்படுத்தப்படாத பல பணிகளில் பணியாற்றலாம். கட்டுப்படுத்தப்படாத பணிகளில் இப்போ அவருக்கு விருப்பம்னு சொன்னால் அவர் டிசைனிங்கும் செஞ்சு டெவலப்பிங்கும் செய்யலாம். இல்லாட்டி டெவலப்பிங்கை மட்டும் செஞ்சு போட்டுருக்கலாம். கட்டுப்படுத்தப்படாது. இதை வந்து ஒருத்தர் இந்த ஆஃபீஸர் ஒரு ஆள் வந்து டெவலப்பிங் செஞ்சால் ஒரு ஆள் டிசைனிங் செய்கிறார். இல்லை இன்னொரு ஆள் டிசைனிங் செஞ்சு டெவலப்பிங் செய்கிறார். அப்போ இங்கே பல பணிகள் நிறைவேற்றப்படுது, பல ஊழியர்கள் அதுக்கேற்ற மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இது ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் என்ன வரப்போகுது? மெனி டு மெனி. நல்லா விளங்கிக்கோங்க. இதில் தான் நிறைய பேர் பிள்ளை விடுறது. இந்த ஐடி டிபார்ட்மெண்ட் எடுத்தோம்னு சொன்னால் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் டிசைனிங்னு சொல்லி ஒரு டாஸ்க் இருக்கலாம், டிசைனிங் சொல்லி ஒரு பணி இருக்கலாம், டெவலப்பிங்னு சொல்லி ஒரு பணி இருக்கலாம். இப்போ ஒரு ஊழியர் வந்து டிசைனிங்கை செய்கிறாரா இருந்தால் இன்னொரு ஊழியர் வந்து டெவலப்பிங்கை செய்கிறார். அதே இது மூணாவது ஒரு ஊழியர் டிசைனிங்கும் செஞ்சு டெவலப்பிங்கும் செய்கிறார். அதனால தான் அவர் கட்டுப்படுத்தப்படாத வேலையை செய்கிறான்னு சொல்லி அங்கே கழிச்சிருக்கேன். அப்போ ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் மெனி டு மெனி. ரைட். அதுக்கு போகிறோம். ஒவ்வொரு பிரிவும் அதன் ஓர் அலுவலரினால் முகாமை செய்யப்படும். ஒவ்வொரு பிரிவும் அதனது ஓர் அலுவலரினால் முகாமை செய்யப்படும். இப்போ ஒரு அலுவலருக்கும் ஒரு ஆஃபீஸருக்கும் டிவிஷனுக்கும் இடையிலான இன்னொரு ரிலேஷன்ஷிப் தரும். ஒரு ஆஃபீஸருக்கும் டிவிஷனுக்கும் இடையிலான அடுத்த ஒரு தொடர்புடமே கொண்டு வரோம். இதில் ஒரு ஆஃபீஸர் வந்து ஒரு டிவிஷனை முகாமை செய்கிறார். இப்போ ஒரு டிவிஷனுக்கு வந்து 5 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் 5 பேரில் அவர் 5 பேரில் ஒரு ஆள் ஒரு பிரிவை வந்து அவர் முகாமை செய்கிறது. இப்போ 5 பேர் ஹெட் ஒரு ஆள் இருப்பார் தானே. அப்போ அவர் முகாமை செய்கிறார். அப்போ இதுக்கு ரெண்டு தொடர்பு என்ன வரும்? ஒரு பிரிவை ஒரு ஆஃபீஸர் முகாமை செய்கிறார். 1 to 1. ஓகேவா? ரைட். இதில் வந்து அதோட தொடர்ந்து பாருங்க. இந்த பிரயோகத்தின் ஒரு அலுவலர் முகாமை செய்யப்படும். அதேவேளை அந்த அலுவலர் அந்த பிரிவை முகாமை செய்ய ஆரம்பித்த திகதியும் சேமிக்கப்படும். அந்த அலுவலர் அந்த பிரிவை முகாமை செய்ய ஆரம்பித்த திகதியும் சேமிக்கப்படும் சொல்கிறான். ரைட். இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு 2 என்டிட்டியை பற்றி இங்கே கழிச்சான்னு சொன்னால், இங்கே பிரிவும் அடுத்தது வந்து அலுவலர் 2 என்டிட்டியை பற்றி ஒரு கதைச்சி ஒரு என்டிட்டி 2 என்டிட்டியை பற்றி கதைச்சி உங்களுக்கு ஒரு அட்ரிபியூட்ஸ் ஒரு பண்பு தந்தாங்கன்னு சொன்னால் அது வந்து பங்கீட்டு பண்பாக இருக்கும். ஓகே. 2 என்டிட்டியை வச்சு கதைச்சி ஒரு பண்பு தந்தாங்கன்னு சொன்னால் அது கட்டாயம் பங்கீட்டு பண்புக்குள்ள தான் வரும். அதே மாதிரி தான் இங்கே ஒரு அலுவலர் அந்த பிரிவை முகாமை செய்ய ஆரம்பித்த திகதியும் சேமிக்கப்படும். இதைத்தான் நான் இங்கே பட்டிருக்கிறேன். ஒரு அலுவலர் அந்த பிரிவை முகாமை செய்த திகதியும் சேமிக்கப்படும் சொல்லியும் இதில் வந்துருக்கு. ரைட். இதில் பாருங்கள், இதில் ரிலேஷன்ஷிப் எல்லாம் போட்டது எல்லாருக்கும் ஓகேவா? இப்போ விளங்கி கொள்கிற மாதிரி இருக்குதா? இதை தேவையானாக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பாருங்க. எதுவும் விளப்பம் இல்லாட்டி கேளு. சரி, ஓகே. தேங்க்யூ.